யாரா நீ, நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் நீ கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். Hi family, 9th standard unit 1 supplementary reader பார்க்க போகிறோம். The Envious Neighbour, a Japanese folk tale. அதாவது என்னென்னா, இது ஒரு ஜாப்பனீஸ் நாட்டுப்புற கதை. த என்வியஸ் நெய்பர்னா பொறாமப்படுற நெய்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். In the old days, there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. அதுனா old daysனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஹானஸ்ட் மேன் வித் இஸ் ஒய்ஃப் வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப நேர்மையான மனுஷன். அவரோட ஒய்ஃபு அதுக்கப்புறம் ஒரு டாக் வளர்த்தாங்க, கூட வாழ்ந்தார். அந்த டாகுக்கு வந்து அவங்க ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்கிற டிட்பிட்ஸ்னால் சில பொருளாக இருக்கும்ல, சின்ன பொருள், அதெல்லாம் வந்து உணவாக கொடுக்குறாங்க அந்த டாகுக்கு. ஒன் டே ஆஸ் த ஓல்டு ஃபோக்ஸ் வெண்ட் அவுட் டு ஒர்க் இன் தியர் கார்டன், த டாக் வெண்ட் வித் தெம் அண்ட் பிகன் பிளேயிங் அபவுட். ஒரு நாள் வந்து இந்த ஓல்டு ஃபோக்ஸ், இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹானஸ்ட் மேனும் அவரோட ஒய்ஃபும் வேலைக்காக கார்டனில் இருக்கும்போது, வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது டாகும் அவங்க கூட போய் விளையாடிட்டுருக்கு. ஆல் ஆஃப் அ சடன் த டாக் ஸ்டாப் ஷார்ட் அண்ட் பிஹேன் டு பார்க் வாவ் அப்படின்னு, வேகிங் ஹிஸ் டெயில் வைலண்ட்லி. இவங்க வந்து கார்டனில் வேலை பார்த்துட்ருக்காங்க, டாகும் அவங்களோட விளையாடிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு டாக் வந்து ஆல் ஆஃப் அ சடன் விளையாடுறதை நிறுத்திட்டு கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு பவுன்னு. வேகிங் அதோட வாழை வந்து ரொம்ப வேகமாக வைலண்ட்டாக ரொம்ப ஆக்ரோஷமாக வாழை ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு கோமா. த ஓல்டு பீப்புள் தாட் தட் there must be something nice to eat under the ground, so they bought a spade and began digging. Went low and behold. அதாவது என்னென்னா, திடீர்னு டாக் வந்து நின்றுட்டு ஒரு இடத்த பார்த்து கத்திட்டு கொலைச்சிட்டு இருந்திருக்கு இல்லையா. ஸோ வந்து ஓல்டு பீப்புள் என்ன நினச்சாங்கன்னா, அதுக்கு உணவுப் பொருள் ஏதாவது நிலத்துக்கடியில் இருக்கு போல், எலியோ பூனையோ ஏதோ ஒன்று கிரவுண்டுக்கு கீழே இருக்குது, சம்திங் நைஸ் டு ஈட் அண்டர் த கிரவுண்ட். அதனால தான் அது வந்து நாய் கொலைக்குது. ஸோ வந்து ஒரு ஸ்பேடு, அதாவது இந்த கோடாலி மாதிரி எடுத்துகிட்டு வந்து பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருக்குது, எதுக்கு நாய் பார்த்து கொலைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. த பிளேஸ் வாஸ் ஃபுல் ஆஃப் கோல்டு பீசஸ் அண்ட் சில்வர் அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் திங்ஸ் விச் ஹேட் பீன் பரீட் தேர். இவங்க தோண்டி பார்த்தா அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, நிறைய கோல்டு பீசஸும் சில்வர் பீசஸும் அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் திங்ஸ், ஜெம்ஸு, அந்த மாதிரி ஏதோ ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், அதெல்லாம் வந்து கோல்டு, அதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல வந்து யாரோ புதைச்சி வச்சுருக்காங்க, அது இவங்க தோண்டினதும் கிடச்சிருக்கு. ஸோ தே கேதர் த ட்ரெஷர் அண்ட் ஆஃப்டர் கிவிங் ஆர்ம்ஸ் டு த புவர் பாட் தெம்செல்ஸ் ரிச் ஃபீல்ட்ஸ், ரைஸ் ஃபீல்ட்ஸ் அண்ட் கார்ன் ஃபீல்ட்ஸ் அண்ட் பிகேம் வெல்தி பீப்புள். ஸோ இவங்களுக்கு கிடைச்ச புதையலை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கேதர் த ட்ரெஷர், அந்த புதையலெல்லாம் சேமித்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிவிங் ஆர்ம்ஸ் டு த புவர், அவங்க வந்து நிறைய தானம் பண்ணுறாங்க அவங்க சுற்றி இருக்கிற புவர் பீப்புளுக்கெல்லாம். அதுக்கப்புறம் ரைஸ் ஃபீல்டும் கார்ன் ஃபீல்டும், நெல் விளையிற ஃபீல்டும் வயலும், அப்புறம் கார்ன் விளையிற சோளம் விளையிற வயலையும் வந்து அவங்க வாங்கி, அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வெல்த்தியாக ரொம்ப ரிச் பீப்புளாக இருக்காங்க. ஓகேவா. Now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple who when they heard Now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple who when they heard what had happened came and borrowed the dog, and having taken him home prepared a great feast for him and said, "If you please, Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it." இப்போ என்னன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு நெய்பர் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க வந்து பணக்காரங்களாயிட்டாங்க இல்லையா, புதையல் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க
வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஓல்டு கப்பல் வந்து வாழ்கிறாங்க. அவங்க ரொம்ப ஸ்டிஞ்சி, ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறவங்களாம். அண்டு கவட்டஸ்னால் மற்றவங்க பொருளை அடையிற ஒரு எண்ணம், அது பேர் தான் கவட்டஸ் அண்ட் ஸ்டிஞ்சி ஓல்டு கப்பல் ஒருத்தவங்க அவங்க வாழ்கிறாங்க. அவங்க வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இப்போ நாய் காமிச்ச இடத்துல தோண்டி புதையல் கிடைச்ச விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு when they heard what had happened, என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு வந்து அவங்க டாக் வந்து போரோ பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் உங்கள் நாயை கொடுக்குறீங்களா அப்படின்னு போரோ பண்ணியிருக்காங்க. கேம் அண்ட் borrowed the dog and having taken him, அந்த டாகை வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போய் having taken him home, அந்த பக்கத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரிப்பேர்ட் அ கிரேட் ஃபீஸ்ட் ஆஃப் ஒரு பெரிய விருந்தே படைக்கிறாங்க. ஒரு விருந்தே படைச்சு அந்த நாய்க்கு முன்னாடி வச்சுட்டு அந்த நாய்கிட்ட கேட்குறாங்க, இஃப் யூ ப்ளீஸ் டாக், மிஸ்டர் டாக், நாங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். வி ஷுட் பி மச் ஒப்ளிஷ் டு யூ. உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருப்போம். நீங்கள் எங்களுக்கும் வந்து நீங்கள் ஒரு பிளென்டி ஆஃப் மணி, நிறைய இந்த மாதிரி புதையில் இருக்கிற இடத்த வந்து எங்களுக்கும் காட்டுறீங்களா அப்படின்னு அந்த டாக் கிட்ட ஒரு விருந்து படைச்சு அதை சாப்பிட வச்சு அது கேட்குறாங்க. த டாக் ஹவவர் who up to that time had received nothing but kicks from his host, would not eat any of the dainties which they set before him. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டாகுக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த டாகை வந்து பக்கத்து வீட்டில் அந்த ஹானஸ்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சும்மா உதச்சிட்டு விளையாடிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. அவங்களோட அந்த நாயோட பழைய ஓனர்ஸ் அவனுக்கு வந்து இந்த மாதிரி விருந்தெல்லாம் இது வரைக்கும் அந்த நாய்க்கு வந்து அவங்க கொடுத்ததே கிடையாது. அதனால் இந்த நாயால் இந்த விருந்தை வந்து சாப்பிட முடியல. ஓகேவா? ஸோ த ஓல்டு பீப்புள் பிஹேன் டு கெட் கிராஸ் அண்ட் புட்டிங் அ ரோப் அரவுண்ட் த டாக்ஸ் நெக் லெட் ஹிம் அவுட் இன் டு த கார்டன். அதாவது இந்த மாதிரி விருந்தெல்லாம் அந்த நாய் சாப்பிட்டதே இல்லை இல்லையா அவங்களோட பழைய ஹானஸ்ட் மேன் வீட்டில். அதனால் இந்த விருந்தை வந்து அது சாப்பிடலை. அதனால் இவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. யாருக்கு? இந்த ஸ்டிஞ்சி ஓல்டு கப்பலுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாயை சுற்றி ஒரு கயத்தை கட்டி அதை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க, கார்டனுக்கு இழுத்துட்டு வராங்க அந்த நாயை. வா வந்து காமி, புதையல் எங்கே இருக்குன்னு காமி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வராங்க. பட் இட் வாஸ் ஆல் இன் வெயின். பட் அதெல்லாம் யூஸே இல்லை, ஒரு பிரோஜனமே இல்லை. அதை இழுத்துட்டு வந்தது. ஹி லெட் தம் லீட் ஹிம் வேர் தே மைட் நாட் அ சவுண்ட் வுட் த டாக் அட்டர். அதாவது அவங்க எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அதாவது அவங்க எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் அது குலைக்கவே இல்லையா. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு இடத்த பார்த்து அது குலைச்சதுனால தானே அந்த இடத்துலேருந்து புதையல் கிடைச்சிது. இது வந்து இந்த ஸ்டிஞ்சி ஓல்டு கப்பில் அந்த கார்டனுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, அது குலைக்கவே இல்லையா. ஹி ஹேட் நோ பர்போ ஃபார் தெம். அதாவது குலைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அட் லாஸ்ட் ஹவவர் த டாக் ஸ்டாப்ட் அட் அ சர்டன் ஸ்பாட் அண்ட் பிஹேன் டு ஸ்னிஃப். ஹவவர் ஒரு இடத்துல வந்து அந்த கார்டனில் வந்து குலைக்கலை, பட் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அது ஸ்னிஃப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஸ்னிஃபிங் பண்ணோம்ல டாக், அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ திங்கிங் தட் திஸ் மஸ்ட் ஷோர்லி பி த லக்கி பிளேஸ், தே டக் அண்ட் ஃபவுண்ட் நத்திங் பட் அ குவான்டிட்டி ஆஃப் டர்ட் அண்ட் நாஸ்டி ஆஃபல் ஓவர் விச் தே ஹேட் டு ஹோல்ட் தியர் நோசஸ். அதாவது என்ன, ஸோ இந்த ஸ்டிஞ்சி ஓல்டு கப்பல் வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா இங்கே புதையில் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோண்டி லக்கி பிளேஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தோண்டிட்டு பார்த்தா அழுக்கும் நாஸ்டி ஆஃபல்னால் இது வேஸ்டேஜும் தான் இருந்திருக்கு. அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வேறு வந்திருக்கு. அவங்களால மூக்க மூடாமல் இருக்கவே முடியல. ஓவர் விச் தே ஹேட் டு ஹோல்ட் தியர் நோசஸ். ஓகேவா? ஃபியூரியஸ் அட் பீயிங் டிசப்பாயிண்டட் த விக்கெட் ஓல்டு கப்பல் சீஸ் த டாக் அண்ட் கில்டு. இந்த ஓல்டு கப்பலுக்கு வந்து விக்கெட்னா தந்திரமான கப்பல்ஸ். ஓகேவா? இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த நாய் வந்து நமக்கு எதை காட்டியிருக்கு பாரு அப்படின்னு கோவம் வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டு கோவத்தில் வந்து அந்த டாகை பிடிச்சி கொண்டுட்டாங்க. ஓகேவா? when the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. அந்த ஓல்ட் மேன் வந்து சும்மா கொஞ்ச நாளைக்கு போரோ பண்ணிட்டு தானே போனாங்க இந்த ஸ்டிஞ்சி ஓல்டு கப்பல் நாயை இந்த நல்லவர்கிட்டேருந்து. இந்த நல்லவர் வந்து என்னடா நம்ம நாயை வந்து இவங்கக்கிட்ட சும்மா கொடுத்தோம் வாடகைக்கு, ஆனால் கொஞ்ச நாள் தானே வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க, நம்ம நாய் வீட்டுக்கு திருப்பி வரவே இல்லையே அப்படின்ட்டு பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாங்க. he went next door to ask what had become of him. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. So the good old fellow with a heavy heart went to the spot, and having set out a tray with delicious food, he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. அதாவது என்னன்னா
இவர் போய் பக்கத்து வீட்டில் கேட்குறாரு, எங்கே என்னோட நாய் என்னாச்சு அப்படின்னு. விக்கெட் ஓல்ட்மேன் வந்து நான் வந்து நாயை கொன்னுட்டேன், அப்புறம் அவங்க ஒரு பைன் ட்ரீ இருக்குல்ல, ஒரு பைன் மரம் இருக்குல்ல, அதுக்கு கீழே நான் புதைச்சிட்டேன். ஹேட் கில் த டாக் அண்ட் பரீட் ஹிம் அட் த ரூட் ஆஃப் அ பைன் ட்ரீ கீழே புதைச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த குட் மேன் இருக்கார் இல்லையா, நல்லவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ரொம்ப மனசு ரொம்ப பாரமாயிடுச்சு. வித் ஹெவி ஹார்ட் வென் டு த ஸ்பாட், அந்த இடத்துக்கு போகிறாரு. ஹேவிங் செட் அவுட் அ ட்ரே வித் டெலிஷியஸ் ஃபுட். அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு ட்ரேயில் வந்து ரொம்ப டெலிஷியஸான அந்த நாய்க்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. இன்சென்ஸ் ஸ்டிக்னா ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறாரு. அண்டு ஃப்ளவர்ஸ் அண்ட் அடான் த கிரேவ் வித் ஃப்ளவர்ஸ், அந்த புதைச்ச இடத்துல வந்து அழகாக டெக்கரேட் பண்ணுறாரு பூக்களை வச்சு. அப்புறமா கண்ணீர் விடுறாரு. ஹி ஷெட் டியர்ஸ் ஓவர் இஸ் லாஸ்ட் பிட். அந்த அவரோட இறந்து போன டாகை நினச்சி அவர் அழறாரு. தட் நைட் when the good old man was fell fast asleep in bed, the dog appeared to him and after thanking him for all his kindness said, cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar and use it, thinking of it as if it were myself. இந்த நாய்க்கு வந்து இவர் அந்த கடைசி சடங்கு எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு அந்த நல்லவர் கனவில் அந்த டாக் வந்து வந்திருக்கு. when the good old man was fast asleep, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது the dog appeared to him. டாக் வந்து கனவில் வருது. after thanking him for all his kindness, ரொம்ப நன்றி சொல்லுது. நீங்கள் வந்து என்கிட்ட ரொம்ப கைண்டாக இருந்தீங்க, நான் இறந்ததுக்கப்புறமா என்கிட்ட ரொம்ப கைண்டாக இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிவிட்டு, cause the pine tree under which I am buried, இந்த பைன் ட்ரீக்கு அடியில் தானே நான் புதைஞ்சிருக்கேன், என்னை புதைச்சிருக்காங்க, அதனால் அந்த பைன் ட்ரீயவே என்னையாக நினச்சிக்கோங்க, அந்த பைன் ட்ரீயை கட் பண்ணி டு பி கட் டவுன், காஸ் த பைன் ட்ரீ அண்டர் விச் ஐம் பரி டு பி கட் டவுன் அண்ட் மேட் இன்டு மோட்டார், அந்த மரத்தை வெட்டி ஒரு மோட்டாராக செஞ்சுக்கோங்க. மோட்டார் அப்படின்னா அண்ட் ஒரு நிமிஷம், ஓகே, மோட்டார்னால் அது இருக்குது பாருங்கள், இந்த இது ஓகேவா, மரத்தால் ஆன ஒரு மோட்டார், அரைக்கிற ஒரு இது மிஷின் ஓகேவா, அந்த மோட்டார் பண்ணிக்கோங்க. அண்ட் யூஸ் இட், என்ன நாயாக நான் உங்கள்கிட்ட இருந்தேன்ல, என்னையா அந்த மோட்டாரை நினச்சிட்டு அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கனவுல சொல்லிட்டு போயிடுச்சு. ஓல்டு மேன் டிட் as the dog had told him to do and made a motor out of the wood of the pine tree. அந்த கடவுள வந்து இந்த டாக் சொன்ன மாதிரி ஓல்ட் மேன் வந்து இந்த மரத்தை வச்சு ஒரு மோட்டார் பண்ணிட்டாங்க, பைன் ட்ரீயோட மரத்தை வச்சு. பட் when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. உடனே இவர் இந்த மோட்டார் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் அரிசியை போட்டு மாவாக அரைக்கலாம்னு சொல்லிட்டு அரிசியை போட்டு அரைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நெல்மணியும் அரிசியும் ரிச் ட்ரெஷர், ஒரு தங்கமோ வைரமோ அந்த மாதிரி மாறிடுதான், ஒரு ரொம்ப விலையுயர்ந்த பொருளாக மாறிடுது ஒரு நெல்மணியும். when the wicked old couple saw this, they came to borrow the mortar. But no sooner did they try to use it, all their rice turned into filth. So in a fit of rage, they broke the mortar and burnt it. என்ன ஆச்சுன்னா, அந்த விக்கெட் ஓல்டு கப்பல் இதையும் பார்த்துடுறாங்க. பாருடா, இந்த பைன் ட்ரீயோட மரத்துலேருந்து இவர் வந்து மோட்டார் செஞ்சு யூஸ் பண்ணால் ரைஸ் அரைச்சா முக்கியமான ரிச் ட்ரெஷர்லாம் இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓல்ட் கப்பல் வந்து அந்த மோட்டாரையும் கடனுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. போய் அவங்க பட் நோ சோனர் they try to use it, அவங்க அரைச்சி பார்த்தா ஆல் தியர் ரைஸ் டர்ன் இன்டு ஃபில்த், அவங்களோட ரைஸ் எல்லாம் வந்து ஃபில்த்னா வேஸ்ட்டு, குப்பையாக போயிடுதான். ஸோ இன் ஃபிட் ஆஃப் ரேஜ்னால் செம்ம கோவத்தில் வந்து தே broke the motor, இந்த மோட்டாரையும் இந்த மோட்டார் இருக்கு இல்லையா இதையும் அவங்க உடச்சிடுறாங்க, அப்புறம் கொளுத்திடுறாங்க ஓகேவா. பட் the good old man, little suspecting that his precious motor had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. இந்த நல்லவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து என்னடா நம்ம மோட்டார் வந்து இன்னும் நம்மக்கிட்ட திருப்பி கொண்டு வந்து கொடுக்கவே இல்லையே, ஒரு வேளை உடச்சிட்டாங்களோ எரிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. ஒரு நாள் நைட்டு வந்து அந்த நாய் வந்து திருப்பி நல்லவரோட கனவுக்கு வருது ஓகேவா. the dog appeared to him again in a dream and told him what had happened. அதாவது அந்த நாய் தான் வந்து சொல்லுதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பக்கத்து வீட்டு ஸ்டிஞ்சி ஓல்டு கப்பல்கிட்ட மோட்டர் கொடுத்தீங்கல்ல, அவங்க வந்து அதை உடச்சி எரிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து கனவுல சொல்லியிருக்கு. ஆடிங் தட் இன்னும் கொஞ்சம் சொன்னிச்சு. அது என்ன சொன்னிச்சுன்னா, இஃப் யூ வுட் டேக் த ஆஷஸ் ஆஃப் த burnt மோட்டர் அண்ட் ஸ்ப்ரிங்கிள் them on the withered trees, the trees would revive and suddenly put out flowers. அந்த நாய் வந்து இன்னொரு வழி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து அந்த மோட்டாரை வந்து உடச்சி எரிச்சிட்டாங்கல்ல, அந்த எரிச்ச ஆஷஸ் இருக்கும்ல, எரிஞ்ச பீசஸ் இருக்கும்ல, அதை எடுத்து அந்த 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 புகை அந்த
புகையெல்லாம் எடுத்துட்டு எரிஞ்ச கறியை எடுத்துட்டு வித்தவுட் ட்ரீஸ், அதாவது பூக்காமல் காய்க்காமல் காஞ்சு போன மரம் இருக்கும்ல, அந்த மரத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து தூவி விட்டிங்கன்னா, அந்த மரத்தோட வேரில் தூவி விட்டிங்கன்னா அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும். பூக்காமல் காய்க்காமல் காஞ்சு போயிருக்கிற மரம் வந்து திருப்பி பேக் டு லைஃப் வந்துடும் அண்டு பூக்கள் கொடுக்கும் அப்படின்னு அந்த டாக் வந்து சொல்லுது. இஃப் யூ would take the ashes of the burnt mortar and sprinkle them on withered trees, the trees would revive and suddenly put out flowers. After saying this, the dream vanished, and the old man, who heard for the first time of the loss of his mortar, ran out weeping to the neighbor's house and begged them at any rate to give him back the ashes of his treasure. ஸோ வந்து இந்த கனவு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, கனவு கலைஞ்சிருச்சு. உடனே இந்த ஓல்டு மேன், நல்லவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்போ தான் அவருக்கு தெரியும் மோட்டர் வந்து உடஞ்சது எரிஞ்சதுலாம். இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. லாஸ் ஆஃப் ஹிஸ் மோட்டார், அந்த மோட்டர் வந்து லாஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற துக்கத்தில் ஓடுறாரு. அழுதுகிட்டே பக்கத்து வீட்டுக்கு ஓடி கெஞ்சுறாரு, எனக்கு எப்படியா, நான் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணால் கொடுக்குறேன், அந்த நீங்கள் மோட்டாரை எரிச்சிங்கல்ல, அந்த ஆஷஸ் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவங்களும் கொடுத்துட்றாங்க, இந்தாங்க இது தானே வச்சுக்கோங்க, ஆஷஸ் தானே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஹேவிங் ஒப்டைன்ட், அதை வாங்கிட்டு he returned home and made a trial of their virtues upon a withered cherry tree. அதாவது என்னென்னா, ட்ரையல் ஆஃப் தியர் வர்ச்சியூஸ் அப்படின்னா இவங்களோட லக்கினஸ், இவங்களோட இதை வந்து சோதித்து பார்க்குறாங்க. நமக்கு எவ்வளோ இதுக்கு நல்லது நடக்கும், நமக்கு என்ன தலைவிதி எழுதியிருக்கு அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஒருவேளை இந்த டாக் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்றதுனால he returned home, made a trial of their virtues upon a withered cherry tree. ஒரு செர்ரி ட்ரீ வந்து காஞ்சு போயிடுச்சான். அதுலேருந்து பூ இல்லை, காய் இல்லை, செரி பழம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த காஞ்சு போன மரத்துக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது கீழே. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிற செரி ட்ரீயில் வந்து அந்த ஆஷஸை வந்து அவங்க தூவிட்டாங்க. அந்த ஆஷஸ் வந்து அந்த மரத்தில் பட்ட உடனே, upon being touched by the ashes, immediately began the sprout and blossom. அந்த ஆஷஸை கீழே போட்ட உடனே குட்டி குட்டி பூக்களும் ஸ்ப்ரவுட்ஸும், அந்த செரி பழங்களும் அந்த மரத்துலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. When he saw this wonderful effect, he put the ashes into a basket and went about the country, announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again. இந்த ஒண்டர்ஃபுல் எஃபெக்ட் அவர் பார்த்த உடனே அந்த ஆஷஸ் எல்லாம் அவர் வந்து ஒரு பேஸ்கெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஊராக போகிறாராமா. அவரோட கண்ட்ரியில் ஊராக போயிட்டு என்ன அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போகிறாருன்னா, நான் வந்து ஒரு மேஜிக் மேன், என்கிட்ட வந்து பவர் இருக்குது, நான் வந்து செத்து போன ட்ரீஸ் எல்லாம் வந்து திருப்பி உயிர் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாராமா. சர்டன் பிரின்ஸ் ஹியரிங் ஆஃப் திஸ், ஒரு கண்ட்ரியில் அவர் போயிட்டே இருக்கார் இல்லையா, ஒரு இடத்தோட பிரின்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை பற்றி கேள்விப்படுறாரு. ஹியரிங் ஆஃப் திஸ் அண்ட் திங்கிங் இட் மைட் பி அ ஸ்ட்ரேஞ்ச் திங், சென்ட் ஃபார் த ஓல்டு ஃபெல்லோ. பிரின்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த நாட்டோட இளவரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை பற்றி கேள்விப்பட்டு ஆள் அனுப்புகிறாரு, அந்த ஓல்டு மேனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சென்ட் ஃபார் த ஓல்டு ஃபெல்லோ who showed his power by causing all the withered plum and cherry trees to shoot out and put forth flowers. அவர் வந்து இந்த மாதிரி அவரோட பவரை வச்சு காஞ்சு போன ப்ளம் அண்ட் செரி மரத்தெல்லாம் வந்து திருப்பி பூக்கவும் காய்க்கவும் வைக்கிறாருல்ல, அவரை வந்து இங்கே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. வந்துடுறாரு. ஸோ வந்து அந்த இளவரசர் வந்து அவரை கூப்பிட்டு, நீங்கள் இவ்வளோ நல்லது பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரிச் ரிவார்ட் ஆஃப் பீசஸ் ஆஃப் சில்க் அண்ட் கிளாத் அண்ட் அதர் ப்ரெசன்ஸ் அண்ட் சென்ட் ஹிம் ஹோம் ரிஜாய்சிங். அதாவது அவர் ரொம்ப சந்தோஷப்படுத்தி, நீங்கள் எவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி காஞ்சு போன மரத்தெல்லாம் பூக்க வைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ரிவார்டாக நான் வந்து இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில்க் கிளாத்து அதர் ப்ரெசன்ஸ்லாம் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாரு. As soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained, and having put them in a basket, the wicked old man went out into the castle town and gave out that he was the old man who had the power of reviving dead trees and causing them to flower. உடனே இந்த பக்கத்து வீட்டுக்காரு இதையும் கேள்விப்பட்டு, ஓகேவா, இவங்க வீட்டு தோட்டத்தில் தானே வந்து இந்த மோட்டாரை வந்து எரிச்சிருப்பாங்க, அதோட சாம்பல் இன்னும் இருக்கும்ல, இவங்களுக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிற சாம்பலை திருப்பி கலெக்ட் பண்ணி ஒரு கூடையில் போட்டுட்டு இவரும் அந்த கேசல் டவுன், அந்த அரண்மனை இருக்கிற ஊருக்கு போகிறாராம். போயிட்டு எனக்கும் அந்த பவர் இருக்குது, செத்து போன ட்ரீஸ் எல்லாம் திருப்பி உயிர் கொண்டு வர பவர் எனக்கும் இருக்குது அப்படின்னு பூக்க வைக்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்கிறாராம்.
he had not to wait long before he was called into the princess palace and ordered to exhibit his power. என்னாச்சுன்னா இந்த இளவரசர் வந்து இதையும் கேள்விப்பட்டு இவரை பற்றியும் கேள்விப்பட்டு பேலஸ்குள்ளே கூப்பிட்டு எங்கே உங்களோட பவரை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிபிட் காமிக்க சொல்கிறாங்க. பட் when he climbed up into a willow tree and began to scatter the ashes, உங்களோட பவரை காமிங்க அப்படின்னு இளவரசர் சொன்ன உடனே இந்த விக்கெட் ஓல்ட்மேன் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட இருந்த அந்த மீதி இருக்கிற சாம்பலை வந்து ஒரு செத்துப்போன ஒரு காஞ்சு போன மரத்துக்கு வந்து அந்த சாம்பலை தூவினதும் நாட் அ பட் ஆர் ஃப்ளவர் அப்பியர்ட், ஒரு சின்ன பூவோ காயோ வரலையாம். பட் த ஆஷஸ் ஆல் ஃப்ளூ இன்டு த பிரின்சஸ் ஐஸ் அண்ட் மவுத். அதாவது என்ன ஆயிருக்குன்னா, இவர் வந்து அந்த டெட் ட்ரீயில் வந்து சாம்பலை தூவினதும் பூவோ காயோ வரல, அந்த ஆஷஸ் வந்து அந்த பிரின்ஸோட கண்லேயும் மூக்குலேயும் பறந்து விழுந்துருச்சு போல இருக்குது. பிளைண்டிங் ஹிம் அண்ட் சோக்கிங் ஹிம், கண்ணில் போனதோ அவருக்கு கண்ணே மறைச்சிருச்சு. சோக்கிங் ஹிம்னா அவருக்கு தொண்டையிலலாம் அந்த சாம்பல் போய் அடைச்சிருச்சு. when the prince retainers saw this, they seized the old man and beat him almost to death, so that he crawled off home in a very sorry plight. உடனே வந்து இந்த இளவரசர் கூட இருந்தவங்களாம் ஐயோ இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அவரை போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. சாகிற அளவுக்கு பீட்டும் ஆல்மோஸ்ட் டெத், சாகிற அளவுக்கு அடித்து அனுப்பிட்டாங்க. ஸோ இவரால் நடந்து கூட போக முடியலையா. கிரால்டுனா தவழ்ந்துக்கிட்டே தான் வீட்டுக்கு போயிருக்காரு. வித் சாரி பிளேட்னா வெரி வெரி சாரி பிளேட்னா ஒரு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் ஒரு தவழ்ந்துட்டே ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. when he and his wife found out what a trap they had fallen into, they scolded themselves. ஒய்ஃப்க்கும் இவங்களுக்கும் வந்து சரி நம்ம என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் இந்த மாதிரி வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்களே திட்டிக்கிட்டாங்க. The good old man and women, as soon as they heard of their neighbor's distress, sent for them, and after reproving them for their greed and cruelty, gave them a share of their own riches, which by repeated strokes of luck had now increased a goodly sum. அதாவது இந்த குட் ஓல்ட் மேன், இந்த நல்லவங்க இருக்காங்க இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா பக்கத்து வீட்டில், அவங்க இந்த நெய்பர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னது அடி வாங்கினதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு ஆஃப்டர் அண்ட் சென்ட் ஃபார் தெம் கூப்பிட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா அண்ட் ஆஃப்டர் ரிப்ரூவிங் தெம் ஃபார் தியர் க்ரீட் அண்ட் க்ரூவல்ட்டி, அதாவது மன்னிச்சிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பேராசைப்பட்டீங்க, எவ்வளோ கொடுமைப்பட்டீங்க, என்னோட நாயை கொன்னீங்க, என்னோட மோட்டாரை வந்து கொளுத்துனீங்க, ஸோ இவ்வளோ நீங்கள் பண்ணதுக்கப்புறமும் இவங்களை மன்னிச்சுட்டு கேவ் தெம் அ ஷேர் ஆஃப் தியர் ஓன் ரிச்சஸ், இவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பங்கும் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? ரிப்பீட்டட் ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் லக். இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாய் வந்து புதையல் காட்டுச்சு, அதுக்கப்புறம் பைன் ட்ரீ வச்சு மோட்டார் பண்ணதுலேருந்து நெல்மணியிலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஷர்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த ஆஷஸை வந்து மரத்தில் தூங்கினதுக்கப்புறம் இளவரசர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் லக், நிறைய லக் மூலமாக நிறைய கிடைச்ச அந்த ரிச்சஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் டு அ குட்லி சம், ரொம்ப நிறையவே அவங்களுக்கு சேர்ந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஒரு பங்கு வந்து இந்த விக்கெட் கப்பலுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ த விக்கெட் ஓல்ட் பீப்புள் மெண்டட் தியர் வேஸ் அண்ட் லெட் குட் அண்ட் வர்ச்சுவஸ் லைஃப்ஸ் எவர் ஆஃப்டர். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த விக்கெட் ஓல்ட் பீப்புள் வந்து திருந்திட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை முறையை வந்து சரி பண்ணிக்கிட்டாங்க. மெண்டட் தியர் வேஸ்னால் சரி பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் லெட் குட் அண்ட் வர்ச்சுவஸ் லைஃப்ஸ், அதுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல தப்பு பண்ணாத வாழ்க்கையை வந்து நேர்மையான வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் கதையோட எண்டிங். டிட்பிட் க்ளாசரி பார்க்கலாம். டிட்பிட் அப்படின்னா ஸ்மால் பீஸ் ஆஃப் டேஸ்டி ஃபுட். இவங்க சாப்பிட்ற கொஞ்சம் ஃபுட்டை வந்து நாய்க்கு கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் டிட்பிட்டு. வேகிங்னா மூவிங் ஆர் காசிங் டு மூவ் ரேபிட்லி டு அண்ட் ஃப்ரோ. நாய் வந்து வாழை ஆட்டுது இல்லையா, இப்படி அது பேர் தான் வேகிங். கவர்டஸ் அப்படின்ற மீனிங் என்னென்னா ஷோயிங் கிரேட் டிசையர் டு பொசஸ் சம்திங் பிலாங்கிங் டு சம் ஒன் எல்ஸ். இவங்க வந்து பக்கத்து வீட்டு நாயை போய் போரோ பண்ணுறாங்க, மோட்டாரை போய் போரோ பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி மற்றவங்களோட உடமையை வந்து நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கிறது தான் கவர்டஸ். ஆப்ளிஜ்ட் அப்படின்னா மாரலி பவுண்ட் டு டூ சம்திங், உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது பேர் தான் ஆப்ளிஜ். மோட்டார் அப்படின்னா ஹார்ட் ஸ்ட்ராங் பவுண்ட் இன் விச் சப்ஸ்டன்சஸ் ஆர் க்ரஷ்டு பவுடர். மோட்டார்னால் அந்த நெல்மணியெல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மிஷின். வித்தர்ட் அப்படின்னா பிகம் ட்ரை அண்ட் ஷ்ரிவல்ட், அதாவது வித்தர்ட்னா காஞ்சு போய் சுருங்கி போன ஒரு மரம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதான் வித்தர்டு ட்ரீ.